ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உண்மையான மிகப்பெரிய செல்வம் எதுன்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அது நம்ம பேங்க்கில் இருக்கிற பணமா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற புகழா? நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி நாம் வாழ்நாள் முழுசும் நம்ம எலும்புகளை பத்திரமா உறுதியாக பார்த்துக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு ரகசியத்தை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை ஒரு தடவை மனசுக்குள்ளார கேட்டு பாருங்க. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து எது? நம்ம சேர்க்குற பணமோ பொருளோ கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் உண்மையான செல்வம் நம்ம கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்தாமல் நம்ம வேலைகளை நாமே செஞ்சு முடிக்கிற அந்த ஒரு சுதந்திரத்தால் தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமாம், பதில் இதுதான். காலையில் நம்ம படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறப்ப எந்த வலியும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நம்ம கால்களை தலையில் ஊன்றி நடக்க முடிகிறது தான் அந்த ஒரு சக்தி தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 60 வயசை தாண்டினவங்களுக்கு தான் சொல்கிறதோட ஆழம் நல்லாவே புரியும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறப்ப மனசுக்குள்ளாரையே ஒரு சின்ன பயம். ஒரு வேளை கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, எலும்பு முறிஞ்சிருமோங்கிற பதட்டம். அந்த ஒரு சின்ன பயம் அவங்களோட ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் பறிச்சிரும். ஆனால் இந்த நிலைமையை மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது. சரி, இந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் வாங்க. நமக்கு வயசாக ஆக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 206 எலும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வலிமையை இழக்க ஆரம்பிக்கும். இது இயற்கையான ஒரு விஷயம்தான். இந்த நிலைமைக்கு பேர் தான் ஆஸ்டியோபொராசிஸ். ஒரு அமைதியான வில்லன் மாதிரி நமக்கு தெரியாமலேயே நம்ம எலும்புகளை அரிக்க ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிறது பேரை கேட்டு பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எலும்புகள் ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ்டியோபொராசிஸ் வந்தால் அந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் பெருசாயிட்டே போய் எலும்பு ஒரு பஞ்சு மாதிரி மாறிடும். அதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி குறைஞ்சி ரொம்ப பலவீனமாயிரும். இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, இது ஒரே நாளில் நடக்காது. நமக்கு எந்த அறிகுறியும் காட்டாம பல வருஷங்களா உள்ளுக்குள்ளாரையே அமைதியாக நடந்துட்டு இருக்கு. இளமையிலேயே நம்மளோட எலும்புகள் ஒரு பாறை மாதிரி எவ்வளவு வலிமையா அடர்த்தியா இருக்கு. சின்னதாக அடிபட்டா கூட தானாகவே ரொம்ப சீக்கிரமாக குணமாயிரும். ஆனால் வயசாகிறப்ப என்ன நடக்குது, அதே எலும்புகள் ஒரு கண்ணாடி மாதிரி ரொம்ப பலவீனமாக மாறிடுது. ஒரு சின்ன தடுமாற்றம் கூட பெரிய எலும்பு முறிவுக்கு வழிவகுத்துரும். அந்த முறிவு குணமாகிறதுக்கு பல மாதங்கள், சில சமயத்தில் வருஷ கணக்கில் கூட ஆகலாம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிதர்சனம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. அதுவும் எங்கேயோ தேடி போக வேண்டியதில்லை. நம்ம எல்லாருடைய வீட்டு சமையலறையிலேயே நம்ம கண் முன்னாடியே ஒரு எளிய இயற்கை தீர்வு இருக்கு. பல 100 வருஷமா நம்மளோட முன்னோர்கள் இது ஒரு பொக்கிஷமா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா நாம தான் இதோட அருமை தெரியாம மறந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயம் தாங்க அது. ஆமாங்க, அது எள்ளு விதை தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் சாதாரணமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி உண்மையிலேயே மலை மாதிரி. பல நவீன ஆய்வுகள் கூட இந்த சின்ன விதை நம்ம எலும்புக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. இனி இந்த எளிய வீரனை பற்றி தான் நம்ம ஆழமாக அக்கு வேற ஆணி வேற பார்க்க போகிறோம். சரி, இந்த சின்ன எள்ளு விதைக்குள்ளார அப்படி என்னதான் மேஜிக் ஒளிஞ்சிருக்குன்னு ஆழமாக பார்க்கலாமா? எள்ளு விதையோட இந்த அபாரமான சக்திக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அடர்த்தி. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு உயிர் மாதிரி தேவைப்படுற ஒரு முக்கியமான தாது பொருள் இதில் அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்கு. இப்போ இந்த எள்ளு விதையில் கால்சியம்ங்கிறது அவ்வளவு அதிகமாக இருக்குங்க. நம்ம பொதுவாக கால்சியம் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே பால் குடி, முட்டை சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், 100 கிராம் பாலையும் முட்டையிலையும் இருக்கிற கால்சியத்தை விட பல மடங்கு, நான் சொல்கிறது பல மடங்கு அதிகமான கால்சியம் வெறும் 100 கிராம் எள்ளில் இருக்குங்க. நம்ப முடியுதா? இதில் தான் எள்ள ஒரு இயற்கை கால்சியம் வங்கினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சக்தி இந்த சின்ன விதையிலேயே இருக்குது. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கால்சியம் தான் இந்த படத்தோட ஹீரோனா. இந்த மற்ற தாதுக்கள் எல்லாம் முக்கியமான துணை நடிகர்கள் மாதிரி. மெக்னீஷியம், பாஸ்பரஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எடுத்துக்கிற கால்சியத்தை எலும்புக்குள்ளார கொண்டு போய் சேர்க்குது. துத்தநாகம், அதாவது ஜிங்க், நம்ம எலும்புகளில் ஏற்படுற சின்ன சின்ன டேமேஜை சரி செய்கிற ஒரு ரிப்பேர் மேன் மாதிரி வேலை செய்யுது. இது எல்லாம் ஒன்றா சேர்றப்ப தான் நம்ம எலும்புகளுக்கு முழுமையான பலம் கிடைக்குது. ஓகே, எள்ளில் இவ்வளவு நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதை நம்ம எப்படி அன்றாட உணவில் ஒரு பழக்கமாக மாற்றுறது?
போகுதுன்னு. நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த 3 வழிகள். முதல் வழி நம்ம பாட்டி காலத்து வைத்தியம். ஒரு 65 வயசு அம்மா நடக்க முடியாமல் பயங்கரமான மூட்டு வலியால் அவதிப்பட்டாங்க. அவங்க வேற எந்த பெரிய சிகிச்சையும் எடுக்கலை. தினைக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் வறுத்த எல்லையும் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. நீங்கள் நம்புவீங்களா? வெறும் 3 மாசத்துல எந்த ஊன்றுகோலோட உதவியும் இல்லாமல் உங்களால் நடக்க முடிஞ்சிச்சு. 2வது, எள்ளை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இட்லி பொடி மாதிரி சாப்பாட்டில் தோசையிலலாம் தூவி சாப்பிடலாம். 3வது, எள்ளை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து குடிக்கலாம். இது ஒரு முழுமையான ஊட்டச்சத்து பானம். ஆனால் ஒரு நிமிஷம், இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். எள்ளு விதைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதோட முழு பலனையும் நம்ம அடையணும்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுக்கு சில முக்கியமான விதிகள் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எள்ளை எப்பயுமே லேசாக வறுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல சரியாக உறிஞ்சிக்க முடியும். அளவும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. முக்கியமாக இது ஒரு மேஜிக் மருந்து கிடைக்காது. இது ஒரு ஊட்டச்சத்து திருத்தம். அதனால பொறுமையும் தொடர்ச்சியும் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போ நம்ம இன்னொரு படி மேலே போகலாம். நம்மள பலரும் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஒரு நல்ல உணவை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டுரும்னு நினைக்கிறது. ஆனால் இது உண்மை இல்லை. ஒரு மரத்தோட ஒரே ஒரு வேருக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனா அந்த மரம் முழுசாக வளருமா? நிச்சயமாக வளராது தானே. அது மாதிரி தான் நம்ம உடம்பும். உண்மையான முழுமையான எலும்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு அணுகுமுறைங்கிறது தேவை. இதுதான் அந்த முழுமையான ஃபார்முலா. தினைக்கும் எள்ளை எடுத்துக்கிறதோட ஒரு 15 நிமிஷமாவது காலையில் வெயிலில் நிற்கணும். ஏன்னா விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு சாவி இல்லாமல் நம்ம உடம்பால் கால்சியம்ங்கிற பூட்டை திறக்கவே முடியாது. அந்த விட்டமின் டிக்கு சிறந்த மூலம்னா சூரிய ஒளி தாங்க. அதோட சின்ன சின்ன நடைபயிற்சி செய்கிறது நம்ம எலும்புகளுக்கு நீங்கள் இன்னும் வலிமையாக இருக்கணும்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். கடைசியாக நல்ல ஆழமான தூக்கம். இந்த 4ம் ஒன்றா சேர்றப்ப தான் உங்கள் எலும்புகளுக்கு ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து முழுமையாக ஒரு சித்திரம் மாதிரி பார்த்துடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேசினோமே, அந்த சுதந்திரம், வழி இல்லாத வாழ்க்கை, அதோட இதை இணைச்சு பாருங்க. நம்மளோட முதுமை காலம் எப்படி இருக்கிறதுங்கிறது நம்ம இன்னைக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன முடிவுகள் தான் தீர்மானிக்க போகுது. இந்த வரியை நல்லா உள்வாங்கிக்கோங்க. வயசுங்கிறது நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. அது ஒரு இயற்கை. ஆனால் அந்த வயசு காலத்தில் ஆரோக்கியமாக அடுத்தவர்களை சார்ந்து இல்லாமல் சுயமரியாதையோடு இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு. அந்த தேர்வை சரி செய்கிறதுக்கு இந்த எள்ளு விதை ஒரு சின்ன ஆனால் சக்தி வாய்ந்த கருவின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிச்சுக்கிறேன். உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு அடிக்கும், அதாவது நடந்து போகிறோம்ல அந்த அடிக்கும் பயந்து அஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கையா, இல்லை தைரியமாக வலிமையாக சுதந்திரமாக இந்த உலகத்தை ரசித்து வாழ்கிற வாழ்க்கையா? அந்த வலிமையான வாழ்க்கையை நோக்கிய உங்களோட முதல் அடியை இன்னைக்கே எடுத்து வைங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எள்ளிலிருந்து உங்களோட வலிமையான எதிர்காலம் ஆரம்பிக்கட்டும். இந்த வீடியோவில் முட்டையை விட 200 மடங்கு அதிக கால்சியம் சத்து நிறைந்த எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.